அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, கடந்த 2 தினங்களாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் சொரிமுத்து ஐயனார் கோவில். இந்த இடம் இந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட காணொலி இது. இப்போ பார்க்குறது இப்போ கனமழையின் பின்பு அதே இடத்துல எவ்வளோ வெள்ளப்பெருக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு கடந்து செல்கிற ஒரு தரைப்பாலம் இருக்குது. தரைப்பாலத்துக்கு மேலே இந்த இவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணி போய்கிட்டு இருக்குது. இந்த இடம் மொத்த தாமிரபரணி ஆற்றோட ஒரு சின்ன கிளை பகுதி தான். மொத்த பகுதியில் நிறைய இடங்களில் உருவாகி ஒன்று சேருது. இது அதோட ஒரு புகைப்படம். இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த எறும்பு பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தாமிரபரணி ஆற்றுக்கு குறுக்கே உள்ள எறும்பு பாலம். பாபநாசத்துக்கும் காரையாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமிரபரணியை கடந்து செல்கிற தரைப்பாலம். இந்த காணொலி முன்பு எடுக்கப்பட்டது, வெள்ளப்பெருக்குக்கு முன்பு. இப்போ பார்க்குறது இந்த புகைப்படம் வெள்ளத்துக்கு பின்பு அந்த தரைப்பாலம் எவ்வளோ தூரம் மூழ்கி அதுக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்குங்கிறது. இந்த அருவி தாமிரபரணி ஆற்றோட உற்பத்தி ஆகிற அகஸ்தியர் அருவிக்கு மேலே இருந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குது. இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது அகஸ்தியர் அருவியில் அந்த தண்ணி விழுங்கிறது பக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காணொலி. இது தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டது. இதன் காரணமாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் அனைத்து அணைகளும் நிரம்பிடுச்சு. அணைகளும் நிரம்பின காரணமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டுருக்கு. உபரி நீர் வெளியேற்றப்பட்டு ஆற்று வழியாக இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க தண்ணீர் ஆர்ப்பரித்து போகுது. இதோட அளவே ஒரு இதை பார்க்குறதுக்கே ஒரு வரம்னு தான் சொல்லணும். இதை அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது சேர்வலாறு அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் உபரி நீர் வெளியேற்றப்படுது. வெளியேற்றப்படுற தண்ணி எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறது இதில் தெரியுது. ஒரு மேகத்தை தொட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது பாபநாசம் அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் வெளியேறி வந்துட்டுருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான தண்ணி. இவ்வளோ அணைகள் நிரம்பி தாமிரபரணி ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரை புரண்டு ஓடினாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. அதே மாதிரி மக்களோட இயல்பு வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் தாமிரபரணி ஆறு பண்ணுறதில்லை. இது பாபநாசம் இடங்கிறதுல அந்த கோயிலுக்கு ஏத்தாக்கில் இருக்கிற ஒரு ஆறோட தோற்றம்.